நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தேன். என்னுடைய 17வது வயதிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அறிந்து என்னுடைய வாழ்க்கையை அவருக்காக அர்ப்பணித்தேன். அதன் பிறகு என்னுடைய கல்லூரி படிப்பு மற்றும் ப்ரொஃபஷனல் டிகிரி எல்லாத்தையும் முடித்துவிட்டு ஒரு பேங்கிலே வேலைக்கு சேர்ந்தேன். அது வேலையிலே பணம் சம்பாதிக்க ஆரம்பித்ததிலிருந்து பண ஆசை என்னை பற்றி கொண்டது. பணத்தை இவ்வளவு சீக்கிரமாக சம்பாதித்து வாழ்க்கையிலே முன்னுக்கு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே நான் குடும்பத்தையும் அந்த நேரத்திலே எனக்கு திருமணமாகி 2 குழந்தைகளை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனால் நான் குடும்பத்தை கவனிக்காமல் வேலையிலே என்னுடைய கவனத்தை செலுத்தினேன். இரவு பகலாக எவ்வாறு பணத்தை சம்பாதித்து வாழ்க்கையிலே முன்னேறுவது என்பதே என்னுடைய நோக்கமாக இருந்தது. இந்த நேரத்திலே எனக்கு ஜாம்பியா என்ற ஆப்பிரிக்கன் கண்ட்ரியிலே ஒரு நல்ல வேலை கிடைத்து நாங்கள் குடும்பமாக அங்கு சென்றோம். அங்கேயும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த பண ஆசை என்பது தான் இருந்தது. அதோடு கோபம், ஈகோ அண்ட் ப்ரைட், ஆணவம் எல்லாம் என்னை பற்றி கொண்டது. அந்த நேரத்திலே நான் குடும்பத்தை கவனிக்காமல் பண ஆசையிலே பணத்தை சம்பாதிப்பதே முழு நோக்கமாக இருந்தேன். அந்த நேரத்திலே கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே இடைப்பட்டார். ஜாம்பியாவிலிருந்து இந்தியாவுக்கு நாங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவோம். வெக்கேஷனுக்காக இந்தியா வருவோம். அப்பொழுது அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஆனுவல் மெடிக்கல் செக்கப் செய்வது வழக்கம். அதே போல் 1992 இந்தியாவுக்கு வந்திருக்கும் பொழுது அப்போலோ ஹாஸ்பிட்டல் சென்னையில் ஆனுவல் மெடிக்கல் செக்கப் செய்யும் பொழுது டாக்டர்கள் கண்டுபிடித்தார்கள் எனக்கு 4th and final ஸ்டேஜ் கேன்சர், நான் ஹாட்ஸ்கின் லிம்போமா என்ற இரத்தம் சம்பந்தப்பட்ட கேன்சர் இருப்பதை கண்டுபிடித்தார்கள். அதை 3 பெரிய ஹாஸ்பிட்டலிலே அந்த பயாப்சியை டெஸ்ட் பண்ணி அது உண்மை என்பதை கண்டுபிடித்தோம். அவர்கள் எனக்கு 6 மாதம்தான் நான் வாழ்வேன் என்று சொன்னார்கள். அந்த நேரத்திலே என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்பதை உணர்ந்தேன். நானும் என் மனைவி பிள்ளைகளும் கண்ணீரோடு இருக்கும் பொழுது கர்த்தர் மே மாதம் 1992 5ஆம் தேதி அதிகாலையிலே எனக்கு ஒரு விஷனிலே தோன்றினார். அப்பொழுது, மகனே, நீ சாகப்போவதில்லை, உன்னை நான் குணமாக்கினேன், பயப்படாதே என்று கூறினார். ஐசாயா 53:5 என்னுடைய மனதிலே கர்த்தர் வெளிப்படுத்தினார். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அதன் பிறகு மருத்துவர்கள் சொன்ன அந்த 6 மாதத்திலே நான் பரிபூர்ண சுகமடைந்து திரும்பவும் ஜாம்பியா சென்று என்னுடைய வேலையை நான் கண்டினியூ பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருடைய அழைப்பை புறக்கணித்து என்னுடைய வேலையே முக்கியம் என்று திரும்பவும் வேலையிலே கவனம் செலுத்த ஆரம்பித்து கர்த்தருடைய அழைப்பை நான் புறக்கணித்தேன். இந்த நேரத்திலே 1995ஆம் வருடம் டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் நேரத்திலே எனக்கு பைலேட்ரல் நிமோனியா என்ற விஷ காய்ச்சல் எனக்கு வந்தது. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணினார்கள். டாக்டர்கள் இது அதிக அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் இருக்கிறது, காஃபிங் பிளட் போன்ற காரியங்கள் ஏற்பட்டதால் என்ன செய்வது என்று டாக்டர்கள் நினைக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு சங்கீதம் 30:5 நினைவுபடுத்தினார். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்பு உண்டாகும். அந்த ஹாஸ்பிட்டல் பெட் ஜாம்பியாவிலே என்னை சுற்றி மருத்துவர்களும் ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் இருந்தார்கள். அது இரவு நேரம். கற்றுக் கொடுத்த இந்த வசனத்தினாலே எனக்கு நம்பிக்கை வந்து அதே போல் அதிகாலையிலே என்னை மெடிக்கல் ஹெலிகாப்டரில் ஜாம்பியாவிலிருந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எடுத்து சென்றார்கள். அந்த அதிகாலை நேரத்திலே கர்த்தர் என்னுடைய உடம்பிலே அந்த வியாதி குறையதை என்னால் உணர முடிந்தது. அங்கே சவுத் ஆப்பிரிக்காவிலே இருந்து சில நாட்களிலே குணமடைந்து திரும்பவும்
ஜாம்பியாவுக்கு வந்து சேர்ந்தேன். என்னுடைய செக்குலர் ஜாபை ரிசைன் செய்து பைபிள் காலேஜில் சேர்ந்து பட்டம் பெற்று ஒரு புது மினிஸ்ட்ரி ஆரம்பித்தோம். அந்த மினிஸ்ட்ரியின் பெயர் நியூ லைஃப் ஃபேமிலி மினிஸ்ட்ரி. இந்த ஊழியத்தின் மெயின் ஃபோக்கஸ் இந்திய திருச்சபைகளோடு சேர்ந்து இந்திய குடும்பங்களுக்கு ஊழியம் செய்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த இந்த மகா பெரிய அதிசயங்கள், உயிர் பிச்சை கொடுத்தது, என்னுடைய குடும்பத்தை கட்டியது, அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்திலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.